குட்டி ஸ்கூலுக்கு போகிறீங்களாடி? இன்னைக்கு ஃபஸ்ட்டு நாளா? அழகு எப்படி அழுவாமல் போவீங்களா பட்டு? அழுவ மாட்டிங்களா? உள்ளே போனோடனே மிஸ்கிட்ட என்ன சொல்லுவீங்க? குட் மார்னிங் மிஸ்ன்னு சொல்லணும், சரியா? ஹாய் ஃப்ரெண்ட், என் பையன் ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போனான். எல்லாரும் என் பையனை வாழ்த்துங்க. அழகாக பாருங்கள், ரெடி ஆகிட்டான். பொம்மை மாதிரி. யூனிஃபார்ம் எல்லாம் ஒன்றும் கொடுக்கல, இனிமேல் தான் யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. யூனிஃபார்மு வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் யூனிஃபார்ம் தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அளவு எடுத்து பாருங்கள். பின்னாடி திரும்ப பேகு காமிக்கலாம். பேகை பாருங்கள், என் குட்டி பேகு. திரும்ப பாய் சொல்லி எல்லாருக்கும். ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறான். வீட்டிலேருந்து கிளம்பிட்டான். இவன் உள்ளே வந்தவுடனே பாட்டு சவுண்டு கேட்டவுடனே ரெண்டு காதை மூடிட்டு ஓடுறான் பாருங்க. அது உள்ளே அவனுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஸ்கூலில் ஃபஸ்ட் டைம் இல்லை, ஒரு ஆர்வம். என் பையனுக்கு எங்கேயாவது போனேன்னா ஆர்வமாக இருப்பான். எங்கே போகலாங்கிட்டு வேறு அந்த ஆர்வத்திலே கொண்டு போய் விட்றேன். 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர்றதுனால ஜாலியாக இருப்பான். ஜாலி தான் அவனுக்கு என்ன ஜாலியாக ஓடுறான் பாருங்க, எவ்வளோ அழகா. உள்ளே போயிட்டான். அங்கே வந்து ஆயம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பாய் சொல்ல சொன்னேன். பாய் சொல்கிறான். ஓடுறான் பாருங்க. குட் மார்னிங் ஓடுறான். ஓடிட்டான். அங்கே போய் நிற்கிறான். எப்போ உள்ளே போகலான்ட்டு ஆர்வத்தில் இருக்கான். ஹாய் ஃப்ரெண்ட், என் பையன் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான். ஸ்கூலுக்கு போயிட்டு காலைல எழுந்திரிச்சி அவனுக்கு சமைச்சி வச்சோன்னா குளிப்பாட்டுட்டு சாப்பாடு விட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். இங்கே பக்கத்தில் தான் ஸ்கூலுக்கு போயிட்டானா. எத்தனை மணிக்கு வருவான்னு கேளுங்க. 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. 8:45 இப்போ கொண்டு போய் விட்டேன்னா ஒரு 8:35 40 இருக்கும். 8:40 இருக்கும். 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவான். எல்கேஜி இல்லையா, அதனால் ஒரு வாரம் மட்டும் 10 மணி வரைக்கும் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. 2வது நாள் அழுவாமல் போயிருக்கான். போகும்போது என்னை கேட்டில் மட்டும் கொண்டு போய் விட்டேன். உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போகும்போது சிரிச்சுக்கிட்டே பாய் சொன்னான். அதுக்கப்புறமா டைமு தான் கொஞ்சம் இழுத்தடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஸ்கூலுக்கு அழுவாமல் போயிருக்கான். 2வது நாள் வெற்றிகாலமாக. ஏன்னா பால் வெள்ளை சேர்த்தப்போ ரொம்ப பயங்கரமாக தேம்பி அழுவான். ரொம்ப அழுவான். இங்கே வந்து பால் வெள்லேருந்து ஒரு 10 குழந்தைங்க இருப்பாங்க. இங்கே வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால அவனுக்கு அது ஒரு ஜாலியாக இருக்குது. இனிமேட் காலையில் சொன்னேன், இந்த ஒரு வாரம் மட்டும்தான்ப்பா இது, ஒரு 10 மணிக்கு, அதுக்கப்புறமா டைம் அதிகமாக ஆக்கிடுவாங்க, நீ லஞ்செல்லாம் எடுத்துன்னு போகணும். அப்படியெல்லாம் நான் போக மாட்டேம்மா, இப்போ போகிற மாதிரியே போவாம்மான்னு சொன்னேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பட்டம்மான்னு சொன்னேன். சரிம்மான்னு சொன்னான். இனிமேல் எப்படி இருக்கும்னு தெரியல. அந்த பிளாக்கும் கிளம்ப போகிறப்போ வந்து எனக்கு காலையில் எழுந்திரிச்சு டக்குன்னு சமைச்சி அவனை கலப்புறதுக்கு சீக்கிரமாக கலப்பணும் இல்லையா, அதனால் வந்து என்னால் வீடியோவே எடுக்க முடியல. எனக்கு யாராவது கூட இருந்து வீடியோ எடுக்கிறவங்க இருந்தாங்கன்னா வீடியோ எடுத்துடலாம். நான் எழுந்திரிச்சு சமைச்சி டக்குன்னு இந்த வேலை அந்த வேலை செய்கிறது எனக்கு எப்படின்னா, எனக்கு பழக்கம் இல்லைல்ல. எனக்கு ஸ்கூலில் காமிச்சு குழந்தைங்கள காலையில் எந்திரிக்க கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்பேன். ஒரு 9 மணிக்கு 9:30 மணிக்கு மேலே தான் நான் சமைப்பேனே. சமைச்சிட்டு அவனுக்கு டிஃபனை விட்டு அப்புறமா நைட்டு மதியத்துக்கு சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து காலையில் எந்திரிக்கிறது கொஞ்சம் இதுவாகவே இருக்குது, புதுசாக இருக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி காலையில் எந்திரிச்சிருக்கேன். காலையில் எழுந்திரிச்சி வேலை சமைச்சி சாப்பிட மாட்டேன். எதுவும் சாப்பிட்டா ஓடிடுவேன் வேலைக்கு. அங்கே போய்ட்டு மதியம் சாப்பாடு மட்டும்தான். அப்புறம் நைட்டு 10 மணி ஆகிடும் வீட்டுக்கு வரத்துக்கு. 10 மணிக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அப்போல்லாம் வாஷிங் மிஷினில் துணியை துவச்சி தூங்குறதுக்கு 1:30 ஆகிடும். அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து கொஞ்ச நாள் அந்த லைஃபை மாறிடுச்சு. இப்போ மறுபடியும் பழைய மாதிரி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் என் பையனுக்காக என்ன செஞ்சுருக்குன்ட்டு. சாதம் சோறு வடிச்சிட்டேனா, சரி என்ன வேணும் கேட்பான், அவனுக்கு அது கொடுத்துடலாம். காலையில் அள வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையிலே அவனுக்காகவே எழுந்திரிச்சி சமைச்சிட்டேன். சாம்பாருங்க, கீரை கொஞ்சமாக பருப்பு போட்டு. ஏன்னா இந்த கீரை மீறிச்சுன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிட மாட்டோம். மதியம் வரைக்கும் தான், நைட்டுக்கெல்லாம் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். அதனால் இதை வச்சுருக்கேன். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா கத்திரிக்காய் கேட்டான். கோவக்காய் இல்லையா, உருளைக்கிழங்கு இல்லையா,
கேட்டான். அதெல்லாம் இல்லைப்பா, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுப்பா, நாளைக்கு செஞ்சு தரேன்ப்பான்னு சொல்லிட்டு அவனை சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். ஓகே பாய்.